نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك عليه وسلم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه عشرا أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே சொந்தக்காரனாகிய இன்னும் அடியார்கள் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் அல்லாஹு தஆலாவுக்கு எதிராகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் தன்னுடைய சமூகத்தின் மீது எல்லையில்லா அன்பு வைத்திருக்கும் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் ஊர் மக்கள் அனைவரின் மீதும், அதிலும் குறிப்பாக இங்கு வருகை வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமாக. அல்லாஹும் அர்ஹம்னா பிர்ஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த தொடர் சொற்பயிற்சிக்கு இன்றைய தினம் தலைமையேற்றிருக்கும் தலைவர் மற்றும் முன்னிலையாளர்கள், ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்கள்கள், பள்ளிவாசலின் இமாம்கள், முஅத்தின்கள், ஜாமியாவின் மாணவர்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, நாயகமும் ஸலவாத்தும், ஸலவாத்தின் மகத்துவத்தையும் மாண்பையும் உயர்வையும் உன்னதத்தையும் அந்தஸ்தையும் அற்புதத்தையும் ஆன்மீகத்தையும் அகமீயத்தையும் ஆற்றலையும் இப்படி ஸலவாத்திற்கு எண்ணற்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே போலாம். அந்த ஸலவாத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்பாக பொதுவாக நேசத்தின் வெளிப்பாடுதான் ஸலவாத். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதை ஒரு 4 நிகழ்வுகளின் மூலமாக சொல்லிவிட்டு ஸலவாத்திலே நுழைந்தால் ஏற்றமானதாக இருக்கும். முதலாவது நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வில் ஒருமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில் பேசிக் கொண்டும் தங்களுடைய பேரன் பிள்ளையாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு இடத்திலே அவர்களை கொஞ்சிக் கொண்டும் அவர்களை முத்தமிட்டுக் கொண்டும் இருந்தார்கள். இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சற்று வித்தியாசமாக பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரர்களை முத்தமிட்டதே இல்லையா? ஒரு சஹாபி வருவார், ஒரு சஹாபி அக்ரா என்ற ஒரு நபி தோழர் பக்கத்தில் இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு முத்தமிடுவார்கள். முத்தமிடுவதை பார்த்து அந்த தோழர் சொல்லுவார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, அந்த 10 குழந்தைகளிலே நான் ஒருவரை கூட முத்தமிட்டதில்லை என்பதாக பெருமானாரிடத்திலே பதில் சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் அன்பு காட்டவில்லையோ அவன் அன்பு காட்டப்பட மாட்டான் என்பதாக குறிப்பிட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயல் செய்தாலும் அதில் ஆன்மீகமும் இருக்கும், அதில் அறிவியலும் இருக்கும்.
எனவே நபித்தோழருக்கு நீ அன்பின் வெளிப்பாடு முத்தம் என்பதாக சொன்னார்கள். இதை விட கண்டிப்பான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு கிராமவாசிகள் வந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் முத்தமிடுவீர்களாமே, நாங்கள் எல்லாம் எங்கள் ஊர்க்காரங்க யாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்க மாட்டோம் என்பதாக குறிப்பிடுவார்கள். குறிப்பிடும் பொழுது அங்கு பெருமானார் ஒரு கண்டித்த ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், உங்கள் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது? ரஹ்மத்தின் அடையாளம் சிறுவர்களை தங்களுடைய குழந்தைகளை முத்தமிடுவது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்படைகளை முத்தமிட்டு கொஞ்சி இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முத்தமிட்டதை பார்த்து வித்தியாசமாக பார்க்க வேண்டும். அங்கு சற்று பெருமானார் வலிமைக்கு மாற்றமாக செய்தார்கள். ஒரு குழந்தைக்கு உதடிலும் இன்னொரு குழந்தைக்கு கழுத்திலும் முத்தமிட்டார்கள். இது சற்று வலிமைக்கு மாற்றமாக இருந்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காரணம் கேட்கிறார்கள். காரணம் கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஆன்மீக தந்தை ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து பின்னால் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை எனக்கு இப்பொழுது அறிவித்தார் என்பதாக சொல்லிவிட்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விஷமூட்டி கொல்லப்படுவார்கள் என்றும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போரிலே கழுத்தை விட்டு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று விஷயத்தை அறிவிக்கிறார்கள் பெருமானார். அதற்காக ஒருவருக்கு உதடியிலும் ஒருவருக்கு கழுத்திலும் முத்தமிட்டேன் சொன்ன உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழ ஆரம்பித்து விட்டார்கள். அன்பின் பிறப்பிடமாய் அண்ணல் நபியின் மகள் அல்லவா, அன்பின் பிறப்பிடமாம் அண்ணல் நபியின் மகள் அல்லவா. தாய்மார்கள் எல்லாம் தங்க பிள்ளைக்கு ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா கூட அந்த எறும்பை திட்டுவாங்க. சனியம் முடிச்ச எறும்பு என் பிள்ளைய கடிச்சிருச்சு, அந்த எறும்புக்கு தெரியுமா சனியம் முடிச்ச எறும்பு என் பிள்ளைய கடிச்சிருச்சு. ஒரு எறும்பு கடிப்பதை கூட நம் தாய்மார்களால் தாங்கிக் கொள்ள முடியாத இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையாக கவர்ந்து கொண்டு இருப்பவருடைய வஃபாத் செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு குடிகுடித்து போய்விட்டார்கள். பெருமானார் இடத்தில் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு துவா அல்லாஹ் கொடுத்திருக்கானே, கேட்டோனே அக்செப்டட் தான், கேட்டோனே நோ அப்ஜெக்ஷன், ஒன்லி அக்செப்டட், அல்லாஹ் கேட்டோனே கொடுத்துருவோம், அந்த துவாவை நீங்கள் இப்பொழுது பயன்படுத்தலாமே என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்டதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டதற்கு பெருமானார் என்ன பதில் சொன்னார்கள் அல்லவா, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே கேட்பது யார்? பெருமானாரின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா, என்னுடைய ஈரக்கொலை. பெருமானார் ஃபாத்திமாவின் மீது அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். கேட்பது யாருக்காக கேட்கிறார்கள்? பேர பிள்ளைகள். அவ்வளவு பாசமாக தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது பெருமானார் இருந்தார். ஒரு முறை குத்துபாவிலே படிக்கட்டிலே மிம்பரிலே குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு புது ஆடையை அணிந்துவிட்டு நடந்து வருகிறார்கள். ஆடை மிக பெரிதாக இருந்த காரணத்தினால் அந்த ஆடையில் நடந்து வரும்போது தடுமாறுகிறார்கள். பெருமானார் குத்துபாவை விட்டு மிம்பர் படியை விட்டு கீழே இறங்கிவிட்டு தடுமாறி விழக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு பிடித்து விட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, குழந்தை செல்வங்களும் பொருளாதாரங்களும் சோதனையே என்னையே குத்துபாவில் இருந்து கீழே இறக்கி விட்டது என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள் என்றால் எவ்வளவு பேர பிள்ளைகள் மீது பாசமாக இருந்திருப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேர பிள்ளைகளுக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள். பெருமானார் இடத்தில் இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? யா ஃபாத்திமா, முடியாது ஃபாத்திமா, என்னுடைய உம்மத்திற்காக அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன். மறுமையிலே எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துவாவை இங்கே கேட்டு விட்டார்கள், ஆனால் மறுமையில் என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இது முதலாவது நிகழ்வு. இரண்டாவதாக வஃபாத்துடைய தருணம். பெருமானார் கடுமையான இந்த சஃபருடைய கடைசியில் ஆரம்பித்து இந்த நாட்டில் எல்லாம் சரியான கடுமையான காய்ச்சலில் இருந்தார்கள். அப்படியே வஃபாத்தானார்கள் பெருமானார். எந்த அளவுக்கு காய்ச்சல் என்றால் 2 போர்வைகள் போர்த்தப்பட்டு ஒரு தோழர் போர்வைக்கு மேலாக கை வைக்கிறார்.
போர்வைக்கு மேலாக உஷ்ணம் இருக்கிறது. அந்த தோழர் சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், போர்வைக்கு மேலாக என்னால் தாங்க முடியவில்லையே, எப்படி தாங்கிக் கொள்கிறீர்கள்? பெருமானாருடைய நோயினுடைய அந்த வேதனையை பார்த்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எல்லாம் துஆ கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். அவ்வளவு மோசமா மிக வேதனையான நோய். பாத்திமா ரலியல்லாஹு பார்ப்பதற்காக வருகிறார்கள். பெருமானார் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். பெருமானார் முகத்தை திருப்பியுடன் பாத்திமா ரலியல்லாஹு இந்த முறம் வருகிறார்கள், இங்கிட்ட முகத்தை திருப்புகிறார்கள். இன்னொருத்த 3 முறை இப்படி பெருமானார் முகத்தை திருப்புகிறார்கள். சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சலாம் பதில் சொல்லலாட்டாலே குடிகுடித்து போய் விடுவார்கள். நமக்கு எல்லாம் சொற்பொழியில சொல்லப்பட்டது அல்லவா, ஒரு தோழர் பெருமானாருக்கு சலாம் சொன்னார், அந்த சலாத்திற்கு பதில் அளிக்கவில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் உங்க வீடை தாண்டி வந்தாங்க உங்க வீடை பார்த்தாங்க, என்ன காரணம் தெரியும், வீடை தரமட்டமாக்கி விட்டு வந்தார் அந்த தோழர். பெருமானாருடைய அந்த பதில் சலாத் சொல்லாமல் இருப்பதை சஹாபாக்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது. வரலாறு சொல்லும், பாத்திமாவை பார்க்காத நாள் இல்லை பெருமானார். அப்படிப்பட்ட பெருமானார் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு குடித்து அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க. பாத்திமா ரலியல்லாஹு பெருமானார் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். பெருமானார் பாத்திமா ரலியல்லாஹு மூச்சாக இருந்தார்கள். ஜும்மாவில் கூட நம் ஷேகுல் ஜாமியா ஹதரத் குத்புல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு நிகழ்வை. நான் இந்த நிகழ்வை எதிர்த்து குறிப்பிடுகிறேன் என்றால், பெருமானார் மீது பாத்திமா ரலியல்லாஹு எவ்வளவு முஹப்பத் வைத்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணம். பெருமானார் வஃபாத்துடைய தருணத்திலே 2 செய்திகள் சொல்லுவார்கள். ஒரு செய்தி சொல்லும் பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அழுவார்கள். இரண்டாவது ஒரு செய்தி சொல்லும் பொழுது பாத்திமா ரலியல்லாஹு சிரிப்பார்கள். பாத்திமா ரலியல்லாஹு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது முதலாவதாக ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நீங்கள் அழுவீர்களே, இரண்டாவதாக சிரித்தீர்களே, காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், இன்றைய தினத்துடன் என்னை பார்க்க முடியாது பாத்திமா என்பதாக சொன்னவுடன் நான் அழ ஆரம்பித்து விட்டேன். இரண்டாவதாக சொன்னார்கள், எனக்கு பிறகாக முதலாவதாக என்னை சந்திக்கும் நபர் நீதான் பாத்திமா. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீ வஃபாத் ஆகிவிடுவான்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த மகள் என்னுடைய தந்தையின் மீது என் தந்தையே நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்று எல்லா தாய்மார்களும் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த பிள்ளைகள் மகள்மார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். வாப்பா இந்த பதிலை வஃபாத்துடைய நேரத்தில் சொன்னால் என்ன நடக்கும்? 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கும் போது வாப்பாக்காரருக்கு சொல்றாரு வச்சுக்கலாம், எம்மா அடுத்து நீதாமா வரப்போற, நான் இன்னைக்கு போறேன், நீ அடுத்து வரப்போறேன்னு சொன்னா என்ன நடக்கும்? வாப்பா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நான் 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்து நீதான் வரப்போறேன்னு சொல்றேன் என்றெல்லாம் கேட்பார்கள். எந்த பிள்ளையாக இருந்தாலும். பாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறார்கள் என்றால் எங்கள் பெருமானார் மீது பாத்திமா ரலியல்லாஹு கொண்ட காதல் என்பது, அந்த நேசம் என்பது அவ்வளவு அபரிமிதமானது. எனவே பாத்திமா ரலியல்லாஹு முகத்தை திருப்பியவுடன் தாங்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும் பொழுது, யா பாத்திமா நீ எந்த தவறும் செய்யவில்லை. எல்லோருக்கும் ஒரு ஹதீஸ் தெரியும், எந்த நினைவிலே எந்த நினைப்போடு வஃபாத் ஆகிறோமோ அதன்படியே நாம் எழுப்பப்படுவோம் மறுமையிலே. எந்த நிலையிலே வஃபாத் ஆகிறார்களோ அந்த நிலையிலே எழுப்பப்படுவோம். என்னுடைய உம்மத்துடைய நினைவிலே நான் வஃபாத் ஆக வேண்டும் பாத்திமா, என்னுடைய உம்மத்துடைய நினைவில் நான் வஃபாத்தாக வேண்டும். இன்னொரு கேள்வி இங்கு வருகிறது, பாத்திமாவை பார்த்தால் இந்த உம்மத்தை பெருமானார் மறந்து விடுவார்களா? பாத்திமாவை பார்த்தால் இந்த உம்மத்தை பெருமானார் மறந்து விடுவார்களா? இல்லை இல்லை, 100% இந்த உம்மத்துடைய நினைவிலே நான் வஃபாத்தாக வேண்டும். அந்த 1% கூட பாத்திமாவோ யாரும் அங்கு கலந்து விடக்கூடாது. வாழ்வின் சமயத்திலும் பெருமானார் யா உம்மத்தி, வஃபாத்துடைய சமயத்திலும் யா உம்மத்தி, கபரிலே மன்னரிலே பெருமானார் ஒரு முறை சஹாபாக்களிடத்திலே சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நலவு, என்னுடைய வஃபாத்தும் உங்களுக்கு சிறந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள்.
சகாபாக்கள் சொல்கிறார்கள், யார சூழல்ல நீங்கள் வாழ்வது எங்களுக்கு ஆக சிறந்தது, உங்களுடைய ஒப்பாத் என்பது எங்களுக்கு எப்படி சிறந்ததாக முடியும், உங்களுடைய ஒப்பாத் என்பது எங்களுக்கு எப்படி சிறந்ததாக முடியும் என்று கேட்ட பொழுது சகாபாக்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், அது நன்மையாக இருக்கின்ற சமயத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களுக்காண்டி துஆ செய்கிறேன். அதே போன்று பாவமாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்காண்டி இஸ்திக்பார் செய்கிறேன் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். நமக்காக கபரிலே பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பு வாழ்விலும் யா உம்மத்தி, உபாத்திலும் யா உம்மத்தி, மன்னரையிலும் யா உம்மத்தி, எல்லோருக்கும் தெரியும். மறுமை நாளிலே உலகத்திலே தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதிலிருந்து கடைசியாக இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வார்த்தைகளும் ஒரே வார்த்தை தான். அந்த நேரத்திலே யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்ற நிலையில இருப்பார்கள். எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய், நீங்கள் தான் அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை, முதலாவது மனிதர் நீங்க தான், அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான், உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ் தஆலா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்து பக்கத்துல கனியை சாப்பிடாதீங்க, கனி அந்த மரத்து பக்கத்திலே போவாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் நான் அந்த மரத்தை சாப்பிட்டு விட்டேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உதுரை சொல்லுவார்கள். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டா அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்ம என்ன சொல்றோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்க, அவங்களுடைய மக்களும் நாம் பாவம் செஞ்சோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு 1000 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்த நாள் ஃபுல்லா தௌபா கேட்டுக்கிட்டே இருந்தாங்களேப்பா. ஒரே ஒரு தவறை செஞ்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷமாக தௌபா தேடினார்கள். அது மட்டும் இல்லாமல் மறுமையிலும் அந்த தவறை சொல்லிவிட்டு என்னால் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு தவறை வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் எவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு ராஜா பகுத் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பெருமானாரிடத்திலே போகும் பொழுது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே நமக்காக ஷஃபாஅத் செய்வார்கள் என்பது பெருமானார் சொல்லிவிட்டு சென்ற ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வாழ்விலும் யா உம்மத்தி, ஒபாத்திலும் யா உம்மத்தி, மன்னரையிலும் யா உம்மத்தி, மறுமையிலும் யா உம்மத்தி, இப்படியெல்லாம் நேசித்த பெருமானாரை எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்நபியு அவுலாதுல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி என்பவர் முஃமின்களுக்கு அவர் உயிரை விடவும் மேலானவர். உயிரை விட பெருமானாரை நேசிக்க வேண்டும். ஹதீஸ் சொல்கிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். முஃமினே கிடையாதுன்றாங்க. ரசூலுல்லாஹ்வை நம்முடைய தந்தையை விட, நம்முடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலகத்தார் எல்லாரை விட நாம் நேசிக்கின்ற வரையும் பரிபூர்ணமான முஃமினாக முடியாதாம். பெருமானாருடைய வார்த்தை. எனவே அப்படி நேசிக்க வேண்டிய ரசூலை பெருமானாருடன் வாழ்ந்த சகாபாக்களுக்கு பல வாய்ப்புகளும் பல சந்தர்ப்பங்களும் பல சூழ்நிலைகளும் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக பல வாய்ப்புகள் கிடைத்தது. அதையெல்லாம் சகாபாக்கள் ஒன்றை கூட கொஞ்சம் கூட விடாமல் கனகச்சீதமாக அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பெருமானாருடைய நெருக்கத்தையும் பெற்றார்கள். பெருமானாரின் மூலியமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று நடமாடும் வலிமார்களாகவும் நடமாடும் சொர்க்கவாசிகளாகவும் இந்த சஹாபாக்கள் மாறினார்கள். ஆனால் பெருமானாருடன் வாழாத நமக்கு
அவ்வளவு என்னன்னா சகாபாக்கள் ஒரு சின்ன உணவு சென்றால் கூட நேசத்தின் அடிப்படையில் பெருமானாருக்கு போய் கொடுப்பாரு. ஒரு பெண்மணி ஒரு ஆடை தன் கையால் நெய்ந்து போய் பெருமானார் இடத்துல கொடுத்தார்கள். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய உடல், பொருள், உயிர் எல்லாத்தையும் பெருமானாருக்காக தியாகம் செய்தார்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் நமக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உட்பட பெருமானாரின் மீது நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சில காரியங்களை அல்லாஹ் தஆலா சில வழிமுறைகளை நமக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த ஒன்றில்தான் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஒன்று மிகப்பெரிய கிஃப்ட் தான் இந்த ஸலவாத். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஸலவாத் எப்படி கடமையாக்கப்பட்டது என்ற வரலாறை பார்க்கும் பொழுது பெருமானார் மீது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய முஹப்பத்தின் காரணத்தினால் சஹாபாக்களின் மூலியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தார். எல்லோருக்கும் தெரியும், வரலாறு எல்லாம் முன்றைய கற்பனையிலே எவ்வளவு பெருமானாரின் மீது சஹாபாக்கள் முஹப்பத் வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஒண்ணுமில்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கும் போது வாசல்ல படுத்து கிடப்பாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு வாசல்ல படுத்து கிடப்பாங்களாம். பெருமானார், யா அபூபக்கர், அபூபக்கர் நீங்க ஏன் வாசல்ல படுத்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, யார சூழல்லாம் உங்களை பார்க்கணும்னு எனக்கு உள்ளத்துல தோன்றுச்சு. நான் வேகமா வீட்டுல இருந்து ஓடியாந்து உங்கள் வீடு பூட்டப்பட்டிருந்தது, நீங்கள் தூங்கி இருப்பீர்களோ, உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நான் வெளியிலேயே அமர்ந்திருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் தூங்கிவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் கேட்டார்கள், அபூபக்கர் இரவுல கடைசியாக என்கிட்ட பேசிட்டு நீங்க தான் போனீங்க, கடைசியாக என்கிட்ட பேசிட்டு போன நபர் நீங்கள் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது யார சொல்லா, உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்தா பார்த்தாதான் எனக்கு திருப்தி அடையும். பார்க்கணும்னு ஆசை வந்த பிறகு உங்கள் முகத்தை பார்த்தாதான் எங்களுக்கு திருப்தி அடையும். எனவே இவ்வளவு முகப்பத்தாக இருந்த சஹாபாக்கள் எனி டைம் ரசூலுல்லாஹ்வுடனே இருக்கணும் என்ற ஆசை, பெருமானாருடன் காலை நேரத்துல ஃபுல்லா இருக்கணும் ஆசை. இது என்ன ஆகிவிட்டது என்றால், பெருமானாருடைய சுய தேவைகளையும் தங்களுடைய குடும்பத்திற்கும் நேரம் செலவழிக்க முடியவில்லை. எல்லா நேரத்திலும் சஹாபாக்கள் கூடயே இருக்கிறார்கள். பெருமானார் கடிந்த முகத்துடன் வரக்கூடிய நபருக்கே மிக அழகிய முறையில் பேசுவார்கள். கூட இருக்கிற சஹாபாக்கள் பெருமானோடைய நேசத்தில் வந்தவர்கள், எதுவும் சொல்ல முடியவில்லை. பெருமானாருக்கு தயக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி விட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அய்யுதன லக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு நுழையாதீர்கள். இல்லா அய்யுதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் போங்க. உங்களுக்கு ஏதோ விருந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு உடனே கிளம்பிடணும். இந்த ஆயத்து இறங்கியவுடன் சஹாபாக்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சதா பெருமானாருடன் இருந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் வார்த்தை அல்லவா, கட்டுப்பட்டு தானாக வேண்டும். எனவே இப்படி சில தினங்கள் தருகிறது. கூடையே இருந்த தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினை முடிக்கும் போது சொல்லுவான், இதை பெருமானார் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, நான் சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டேன் என்பதாக சொல்லி முடிப்பான். எனவே பெருமானார் வீட்டிற்கு இப்பொழுது போக முடியாது. இப்படியே சில காலங்கள் தெரிகிறது. அல்லாஹ் தஆலா அடுத்துதான் இந்த வசனத்தை இறக்கிறார். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், இன்னும் சலாம் சொல்லுங்கள் என்பதாக இந்த ஆயத் இறங்கியது. இந்த ஆயத் இறங்கியவுடன் தாமதம் சஹாபாக்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சி. ஸலவாத்தை இரவும் பகலுமாக ஓத ஆரம்பித்து விட்டார்கள். ஸலவாத் ஓதும் பொழுது பெருமானார் தன் கூட இருப்பதாக எண்ணினார்கள் அல்ல, பெருமானார் கூட தான் இருந்தார்கள். ஸலவாத் என்பது அவ்வளவு சிறப்பு மிக்கது. ஸலவாத்துடைய மேன்மையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அல் குர்ஆன் தான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு,
இன்னல்லாஹ அல்லாஹ் நான் ஸலவாத் சொல்கிறேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் ஸலவாத் சொல்வதாக சொல்கிறார். இதை விட உயர்ந்த ஒரு வார்த்தையை ஸலவாத்திற்கு சொல்ல வேண்டுமா? பொதுவாக ஸலவாத் 3 விதம். ஒன்று, அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்றால் என்ன பொருள்? மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? மனிதர்களாகிய நாம் ஸலவாத் சொல்கிறோம் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ் உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக என்று ஸலவாத் சொல்வானா? அல்லாஹ் ஸலவாத் சொல்வானா? அவனுடைய ரஹ்மத்தை பொழிகிறான், அவனுடைய ரஹ்மத்தை பொழிகிறான் என்று பொருள். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்றால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பது பொருள். மனிதர்களாகி நாம் ஸலவாத் சொல்கிறோம் என்றால் துஆ செய்கிறோம். பெருமானார் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நீ ஸலவாத் சொல்வாயாக, நீ அருள் புரிவாயாக என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸலவாத் சாதாரண விஷயம் இல்லை. ஸலவாத்திலே எல்லா விஷயத்திற்கும் ஸலவாத்திலே தீர்வு இருக்கிறது. எல்லா விஷயத்திற்கு தீர்வாக ஸலவாத் இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் ஸலவாத்திலே தீர்வு இருக்கிறது. எல்லா விஷயத்திற்கும் தீர்வாக ஸலவாத் இருக்கிறது. ஸலவாத் எல்லா இபாதத், தொழுகை எடுத்துக்கொண்டால் ஸலவாத் இருக்கிறது, குதுபாவை எடுத்துக்கொண்டால் ஸலவாத் இருக்கிறது, துஆவை எடுத்துக்கொண்டால் ஸலவாத் இருக்கிறது. ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகை கூட இருக்கிறது, ஸலவாத் இல்லாத தொழுகை இல்லை. ஜனாசா தொழுகை ருக்குவும் இல்லை, சுஜூதும் இல்லை, ஆனால் அங்கும் 2வது தக்பீர் கட்டியவுடன் ஸலவாத் சொல்லப்படுகிறது. எந்த துஆவில் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லப்படவில்லை, அது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் பெருமானார் சொன்னதாக. எனவே ஸலவாத்திற்கு அவ்வளவு மாண்பு இருக்கிறது. ஸலவாத்தின் மூலியமாக ஒரு ஹதீஸ் நயனாக நான் சொல்கிறேன். ஸலவாத்தின் மூலியமாக நன்மைகள் எழுதப்படுகிறது, ஸலவாத்தின் மூலியமாக பாவங்கள் போற்றப்படுகிறது, ஸலவாத்தின் மூலியமாக ஒரு மனிதனின் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஸலவாத்தின் மூலியமாக பெருமானாருடைய நெருக்கம் கிடைக்கிறது, ஸலவாத்தின் மூலியமாக அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கிறது, ஸலவாத்தின் மூலியமாக யார் ஸலவாத் சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறார். ஸலவாத் சொல்வோரின் மீது மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். ஸலவாத் சொல்வதினால் நோய்கள் நீங்குகிறது, ஸலவாத் சொல்வதினால் கவலையில் போகிறது, ஸலவாத் சொல்வதினால் நம் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது, ஸலவாத் சொல்வதினால் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது, ஸலவாத் சொல்வதினால் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது. ஒட்டுமொத்தத்தில் சொல்ல வேண்டும், எல்லா நலவுகளும் ஸலவாத்தால் கொடுக்கப்படுகிறது, எல்லா தீமைகளை விட்டும் ஸலவாத்தின் மூலியமாக பாதுகாக்கப்படுகிறது. எந்த நோக்கத்தில் நீ ஸலவாத் ஓதுகிறாயோ அதையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்திற்கும் தனிப்பட்ட ஹதீஸ்களும் இருக்கிறது, பொதுவான ஹதீஸ்களும் இருக்கிறது. எனவே ஸலவாத்திற்கு ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். இங்கு முதலாவதாக ஸலவாத்தின் மூலியமாக நோய் நீங்குகிறது. மஸ்ஜிதே குபா என்ற ஒரு பள்ளிவாசல் எல்லோருக்கும் தெரியும். பெருமானாருடைய காலத்திலே முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மதீனாவுக்கு செல்லும் பொழுது முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதே குபா. மஸ்ஜிதே குபாவிலே 2 ரக்காத்து தொழுவது உம்ரா செய்த நன்மை. மஸ்ஜிதே குபாவில 2 ரக்காத் தொழுவது உம்ரா செய்த நன்மை என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய இமாம் சாலி என்ற அவருடைய பெயர். அவர் ஒரு முறை துபாய்க்கு பிரயாணம் செய்கிறார். அவரை ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது. துபாயிலே அவரை ஒரு நேர்காணல் எடுக்கப்படுகிறது. அந்த நேர்காணலிலே ஒரு செய்தியை நமக்கெல்லாம் அவர் தெரிவிக்கிறார். என்ன செய்தி என்றால், அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது, இதயத்தை சிகிச்சை செய்யப்பட்டது. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சோட மயக்கம் தெளிந்தவுடன் டாக்டர் எல்லாம் சுத்தி நிற்பாங்கல்ல, எல்லோரும் பதற்ற நிலையோடு நிற்கிறார்கள். அவர் இந்த தகவலை பதிவு செய்கிறார். எல்லாரும் பதற்ற நிலையோடு நிற்கிறார். என்னமோ ஒவ்வொருவருக்கும் மத்தியில ஏதோ பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்கிட்ட சொல்றாங்க, இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும், உங்களுக்கு ஹார்ட்ல இன்னொரு அடைப்பு இருக்கு, இப்பொழுதுதான் ஒரு ஆபரேஷன் பண்ணி அவரை படுக்க வச்சிருக்காங்க, இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும் என்று சொன்னவுடன் அவரை அப்படியே ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பக்கத்துல ஒரு நர்ஸ்
அவங்க ஒரு வார்த்தை, முஸ்லிம் நர்ஸ் இருந்தாங்க போல, அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் ரசூலுல்லாஹின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக. பொதுவாக எவ்வளவு பெரிய ஆளுங்கள் இருந்தால் சில விஷயத்துல ஞாபகம் தெரிஞ்ச விஷயம் கூட மறந்துடும் சில நேரத்துல. ஒண்ணும் இல்ல, உமர் ரலியல்லாஹு பெருமானார் வஃபாத்தாகி இந்த சமயத்துல சொன்னாங்க அல்லவா, பெருமானார் யாராவது வஃபாத்தாருன்னு சொன்னீங்கன்னா கழுத்தை வெட்டிடுவேன் என்பதாக வாழை தூக்கிட்டு வீசி சுத்தி திருந்த பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், உமா முஹம்மது இல்லா ரசூல் என்ற ஆயத்தை ஓதியவுடன் அவர் விலகி கொண்டார்கள் அல்லவா. உமர் ரலியல்லாஹு அந்த ஆயத் தெரியாதா? இன்னைக்கு அந்த நேரத்தில் மறதி. எனவே அந்த நேரத்தில் அந்த அம்மா நினைவுபடுத்தியுடன் சொன்னதிலிருந்து நான் ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த இமாம் சொல்கிறார்கள், மஸ்ஜித் குபாவுடைய இமாம், சொன்னதிலிருந்து ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தேன். அடுத்து சில நேரங்கள் கழித்து வந்து அவர்கள் பரிசோதித்து விட்டு அவர்களே ஆச்சரியமாக சொன்னார்கள், அடிப்பு எப்படி சரியானது என்று தெரியவில்லை எங்களுக்கு என்ற தகவலை அவர் பதிவு செய்தார். அங்கு அந்த ஸலவாத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிகிறது. ஸலவாத்தின் மூலியமாக நோய்கள் அகற்றப்படுகிறது. அடுத்தபடியாக ஸலவாத்தின் மூலியமாக ஒருவர் கண்ணியமான வாழ்வு, ஸலவாத்தின் மூலியமாக ஒட்டுமொத்தமும் கொடுக்கப்படுகிறது. நான் சில நிகழ்வுகளை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை சொல்கிறேன். ஸலவாத்தின் மூலியமாக கண்ணியமான வாழ்வும் இழிவுபடுத்துவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறார். ஒண்ணும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு 4 யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. ஒரு முஸ்லீமை கைய பிடிச்சி இழுத்தமைக்கே வராங்க. வந்து ஒரு முஸ்லீமையும் இன்னொரு கையிலும் ஒரு ஒட்டகத்தையும் கூட்டிட்டு வராங்க. வந்த அந்த 4 பேரும் சொல்றாங்க, உங்களை சார்ந்த ஒருத்தவரை என்னுடைய ஒட்டகத்தை திருடிட்டாரு, உங்க ஆளு ஒருத்தவர் ஒட்டகத்தை திருடிட்டாரு, தண்டனையை கொடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். திருடினால் என்ன தண்டனை? கை வெட்டப்பட வேண்டும், கை வெட்டப்பட வேண்டும். பெருமானார் இடத்துல அந்த தோழருக்கு பெருமானார் அந்த தோழரிடத்துல கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் என்னுடையது, ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்திலே பொறுத்தவரைக்கும் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எவிடன்ஸ் முக்கியமோ, இஸ்லாத்துக்கும் எவிடன்ஸ் முக்கியம். வந்த 4 பேரும் ஒட்டகம் எந்த யூதனுக்கு உரியதான் என்று சொல்கிறார்கள். இவருக்கு சாட்சி கொள்ள ஆள் இல்லை. என்ன பதுவன்னு தெரியல. பெருமானார் இப்பொழுது தீர்ப்பு கொடுத்தாக வேண்டும். பெருமானாருக்கு தெரிந்திருந்தாலும் இந்த பெருமானார் சொல்ல முடியாது. எனவே என்ன செய்வது என்று அந்த தோழருக்கு தெரியவில்லை. கை வெட்டப்பட்டால் என்ன நடக்கும்? பார்க்கிறவங்க அவனை திருடன் சொல்லுவாங்க. அந்த தோழரை பார்த்து, தப்பே செய்யாத ஒருவரை திருடன் என்று பட்டம் சூட்டப்படும், கைகள் வெட்டப்படும். எவ்வளவு அவல நிலை! என்ன செய்வதுன்னு தெரியாம அவர் அல்லாஹ்விடத்திலே மானசீகமாக பேசுகிறார். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் ஒட்டகம் யாருடையது என்று. உன் ஹபீப் தீர்ப்பளித்தது ஆக சிறந்தது, சரியான முறையில் தான் தீர்ப்பளித்திருக்காங்க. ஆனால் ஒட்டகம் யாருது என்று உனக்கு தெரியும் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சில விஷயத்தை அவர் உள்ளத்திலே போடுகிறார். அந்த தோழர் சொன்னாராம், யார சொல்லலாம், ஒரே ஒரு சாட்சி இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட விசாரிங்க, அதுட்ட விசாரிங்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒட்டகத்திடத்திலே கேளுங்கள், ஒட்டகத்திடத்திலே கேளுங்கள் என்று அந்த தோழர் சொன்னார். ஒட்டகம் பேசியது வரலாறு. ஒட்டகம் நான் இவர்தான் என்னுடைய எஜமான என்று ஒட்டகம் பேசியது. எனவே அவர் அந்த இதில் இருந்து தப்பிக்கப்பட்டார். வரலாறு. பெருமானார் அந்த யூதர்களை அனுப்பிவிட்டு அந்த தோழரிடத்துல கேட்டார்கள், நீ எப்படி என்ன அமல்பா அப்படி செய்யற? உன்னுடைய இந்த இழிவான நிலையில் இருந்து அல்லாஹ் உன்னை பார்க்க பாதுகாத்தானே, என்ன அமல் அப்படி செஞ்ச? யா ரசூலல்லாஹ், நைட்டு தூங்கும் பொழுது உங்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் நான் தூங்கியதில்லை என் வாழ்நாளிலே. உங்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் நான் தூங்கியது. அந்த ஸலவாத்தாப்பா உன்னை காப்பாத்தி இருக்கு. பெருமானார் சொன்னார்கள், அந்த ஸலவாத்தா உன்னை காப்பாத்தி இருக்கு, அதை ஒப்பாத்து வரைக்கும் விட்டுறாது என்பதாக. எனவே ஸலவாத்தின் மூலியமாக நோய்கள் நீங்கப்படுகிறது. ஸலவாத்தின் மூலியமாக இழிவிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கிறான். அதே போன்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்களாம். பெண்மணி வந்து, என்னுடைய மகள் சின்ன வயசுல ஒப்பாத்தாக்கி விட்டா, அவரை நேற்று நைட்டு நான் கனவுல பார்த்தேன், தலைவிரி கோலத்துடன்
அவளை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் துடிக்கிறார். அந்த காட்சியை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் இடத்துல அந்த தாய் சொன்னவுடன் அவர் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ போய் அதிகமாக சதகா செய்யுமா என்பதாக அந்த பெண்மணி இடத்துல சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நைட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கனவு வாழ்கிறார்கள். கனவிலே அழகான தோட்டத்திலே புது பெண்ணை போட்டு ஒரு பெண் வருகிறார். வந்து இமாம் அவர்களிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொல்கிறார். யாருமா அப்படின்ட்டு இமாம் அவர்கள் கேட்கும் பொழுது, காலையில ஒருத்தவங்க வந்தாங்களே, அதுதான் எங்க அம்மா, அவங்க என்ன பத்தி தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட. என்னம்மா உங்க அம்மா உன்னுடைய நிலையை பற்றி மிக கவலையாக சொன்னாலே, நீ இப்படி வந்திருக்கீங்க என்று கேட்கும் பொழுது, நீங்க சதக்கா செய்ய சொன்னீங்கல்ல, எங்க அம்மாவும் சதக்கா செஞ்சாங்க. அந்த மனுஷன் சும்மா போகாம என் கபர்ல நின்று சில செலவாத்துகளை ஓதி இந்த கபரிலே ஓது அணங்கி இருக்கவர்களுக்கு நீ வந்து கபருடைய வேதனையை போக்கு என்று துவா செய்தான். அந்த செலவாத்தின் காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்கள். எனவே செலவாத்தின் மூலியமாக அந்த பெண்மணி பாதுகாக்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக செலவாத்தின் மூலியமாக நோய் நீங்குகிறது, செலவாத்தின் மூலியமாக கண்ணியமான வாழ்க்கை கிடைத்தது, செலவாத்தின் மூலியமாக நரகத்திலிருந்து அந்த பெண்மணி பாதுகாக்கப்பட்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் எல்லா சேட்டையும் பண்ணாரு. மக்களுக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்கணுமோ, மக்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணாரு. ஒரு கட்டத்திலே தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மக்கள் அவனை அடிச்சே ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. ஊருக்குள்ள இனிமேட்டு வந்தேன்னா அவ்வளவுதான் என்பதாக சொல்லி மக்கள் எல்லாம் அடிச்சு அனுப்பி விட்டாங்க. அவர் காட்டு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு முறை ஒப்பாத்தாகிவிட்டார். ஒப்பாத்தானவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி அறிவிக்கப்படுகிறது. என்னுடைய நேசர் ஒருவர் காட்டு பகுதியிலே ஒப்பாத்தாகி இருக்கிறார். அவர்களை சென்று நீங்கள் அவரை குளிப்பாட்டு அவர்களை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி அறிவிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஊர் மக்கள் சில பேரை கூட்டு கொண்டு காட்டு பகுதிக்கு போறாங்க. யாரு அந்த மனுஷன்? அல்லாஹ்வே சொல்றாங்க என்றால் அவர் பெரிய ஆளாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஊர்ல சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தானே அந்த பையன் கிடக்கா, உள்ள ஒப்பாத்தாயி கிடக்கா. மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இவன் அல்லாஹ்வின் நேசரான், இவன் என்ன சேட்டை செய்தான் என்பது யா மூசா உங்களுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் விளக்கம் கேளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, யா மூசா அவன் ஒப்பாத்தாகும் பொழுது, யா ரஹ்மான் ரஹ்மானே என்று சொல்லி ஒரு முறை உன்னுடைய நபி உன்னுடைய ரசூல் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா நபிமார்களும் பெருமானாருடைய வருகையை பற்றி அறிவித்தார்கள். எல்லா நபிமார்களும் பின்னால் வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கின்ற பொழுது பின்னாடி ஒரு நபி வருவாருப்பா, அவர் மீது ஒரு தடவை செலவாச்சுன்னா 10 தடவை செலவாட்டு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னாங்க. அந்த நொடியே உன் நபியின் மீது நான் செலவா சொன்னேன். அந்த நபியின் பொருட்டாலும் அந்த செலவாத்தின் பொருட்டாலும் என் பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் என்பதாக அந்த அடியான் ஒப்பாத்துடைய தரத்தில் சொன்னான் மூசா. அதன் காரணத்தினால் அவனை மன்னித்து என்னுடைய நேசராக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக குறிப்பிட்டார்கள் என்பது வரலாறு. எனவே செலவாத்திலே எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாத்தையும் விட ஒரே ஒரு ஹதீஸ், மன் ஸல்லா அலைஹி வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அக்தருஹும் அலைஹி ஸலாம். மறுமை நாளிலே எனக்கு மிக நெருக்கமானவர் யார் என்றால், என் மீது யார் அதிகமாக செலவாட் செய்வாரோ அவர்தான் மறுமை நாளிலே எனக்கு மிக நெருக்கமானவர் என்று பெருமானார் சொன்னார்கள். எப்படி பெருமானார் மறுமையிலே அபூபக்கரை பார்த்தால் இவர் அபூபக்கர், இவர் உஸ்மான், இவர் அலி, இவர் உமர் என்று சொல்வாரோ, அதே போன்று நம்மை பார்த்தாலும் பெருமானார் நம்மை இனம் கண்டுக் கொள்ள வேண்டும். இவர் அப்பாஸ், இவர் இன்னார் என்பதாக நாம் இனம் கல்ல
கொண்டு இமனம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்றால் நம் பெருமானாரத்திலே இந்த உலகத்தில் இருக்கும் போது அதிகமாக செலவாத்தை சொல்லி நாம் ஒரு தொடர்பை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு எக்கச்சக்கமான வரலாறு இருக்கிறது. ஒரே ஒரு வரலாறு அப்துர் ரஹீம் புரி ரஹ்மத்துல்லாஹ் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வரலாறு. மிக நேசம் கொண்டார் பெருமானாரின் மீது, ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருந்தால் பெருமானாரின் மீது ஆகப்பெரிய முகப்பத் கொண்ட ஒரு மனிதர். அவர் ஒரு முறை பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று மதீனாவுக்கு ஜியாரத் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எனவே அந்த காலத்தில் எல்லாம் படகுலையும் நடந்தும் தான் பிரயாணம் செய்ய வேண்டும். மிகப்பெரிய தொலைவு பிரயாணம் செய்ய வேண்டும். இவரும் பிரயாணத்திற்காக கிளம்பி விட்டார். போறாங்க, அங்கே ரவுலா கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்துர் ரஹீம் புரி ரஹ்மத்துல்லாஹ் உள்ள விட மாட்டேங்கிறாரு அந்த நாட்டு அதிபர். ஏன் என்று பார்த்தால் அவருடைய கனவிலே, அந்த அதிபருடைய கனவிலே இந்த பேருடன், இந்த அடையாளத்துடன், இந்த ஊரில் இருந்து இந்த மனிதர் வருவார், அவர் என்னுடைய ரவுலாவுக்கு வந்தால் நீங்கள் உள்ளே அவரை அனுமதிக்காதீர்கள் என்று பெருமானார் என்னுடைய கனவிலே நேற்று தோன்றி சொல்லிவிட்டார்கள் என்பதாக அவர் பெருமானாரை அந்த மனிதரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்து அங்கே ஒப்பாத்தானார் என்பது வரலாறு, தனி வரலாறு. ஏன் பெருமானார் அவரை அனுமதிக்கவில்லை என்று காரணம் பார்க்கும் பொழுது, அவர் உள்ளே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ் என்று சொன்னால் கபரில் இருந்து நான் எந்திரிச்சு அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிவிடுவேன் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால் அவர் சஹாபி அல்ல, அவர் ஒரு பின்னாடி வந்த ஒரு நபர். ஸலவாத்தின் மூலியமாக பெருமானார் இடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற முடிகிறது. ஒரு முறை ஸலவாத் சொன்னா பெருமானார் இடத்துல ஒரு 8 தான் எடுத்து வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறார் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் 10 எடுத்து வைக்கிறோம். எனவே பெருமானார் தன்னிடத்தில் நெருங்கி எல்லாவரையும் சஹாபாக்களை எல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்களோ அதே போன்று ஸலவாத்தின் மூலியமாக நாம் பெருமானாரை நெருங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெருமானாரின் மூலியமாக நாம் பெறுகிறோம். எனவே அந்த ஸலவாத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பொதுவாக அறிஞர்கள் சொல்வார்கள், ஸலவாத் பொதுவாக எல்லா நேரத்திலையும் ஓதலாம், இருந்தாலும் நீங்கள் மிக விரைவாக அதனுடைய பிரயோஜனத்தை காண வேண்டும் என்றால் ஸலவாத்திற்கு உது தேவையில்லை. இருந்தாலும் அறிஞர் பெருமக்கள் நீங்கள் உது செய்துவிட்டு மிக கண்ணியமாக அமர்ந்து பெருமானார் முன்னாடி இருப்பதை போன்று நீங்கள் ஸலவாத் சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிக விரைவாக பெருமானாருடைய தொடர்பை பெறலாம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக இபாதத்திற்கெல்லாம் அடிப்படை ஒரு ஹதீஸ், அன் தாபுதல்லாஹ அன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு வ இன்னஹு யராக். எல்லா ஹதீஸுக்கும் அடிப்படை தான். அன் தாபுதல்லாஹ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அன்னக தராஹு நீ அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், வ இல்லம் தகுன் தராஹு வ இன்னஹு யராக் உன்னால் அவனை பார்க்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் பார்க்கிறான் என்றாலும் வணங்க வேண்டும். அப்படி ஒரு அல்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டார், அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார், அதனுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்திலே வேற. எனவே அப்படி வணங்கக்கூடிய, இன்னும் அப்படி ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.